எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க. நீண்ட நேரம் பேசினா அது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் காட்டுறாங்க. இல்லை காட்டாமலும் போகிறாங்கன்ற விமர்சனம்லாம் இருக்குது. இது எல்லா காலத்திலும் இருக்கும். திமுக ஆட்சியிலும் இல்லை, எல்லா கட்சியினோட ஆட்சியிலும் எதிர்க்கட்சியில் இருக்கும். ஆனால் செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதல் நாள் ஒரு சம்பவம் நடந்தது. 25 மார்ச் 1989 சம்பவத்துக்கு பிறகு சட்டப்பேரவைக்கே போகவில்லை, ஆட்சியை பிடித்தார். அடுத்து அவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகள் எதுவுமே இல்லாமல் மக்களை சந்தித்தார். மக்களை சட்டப்பேரவையில் தனக்கு வாய்ப்பில்லை என்பதை அடுத்து மக்களை சந்தித்த முதல் தலைவர் எம்ஜிஆர் 1972 சட்டசபை செத்து விட்டதுன்னு சொல்லிட்டு போனார். இரண்டாவது தலைவர் ஜெயலலிதா அம்மையார் 1989. ஆனால் 2 பேரும் சாதித்தார்கள். 73, 72 சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய எம்ஜிஆர் அவர்கள் 77 ஆட்சியை பிடித்தார். 89 சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறிய ஜெயலலிதா 91 ஆட்சி பிடித்தார். நீங்கள் அதை செய்ய வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும். அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா மக்களை சந்தித்தாங்க. நானுக்கு தினமும் ஒரு கூட்டம் நடத்த வேண்டும், தினமும் மக்களை சந்திக்க வேண்டும், ஏதாவது ஒரு வகையில். அதை திமுக பண்ணிகிட்ருக்கு, அதிமுக அந்த அளவுக்கு பண்ணலை. என்னுடைய பார்வை நான் வைக்கிறேன். எனக்கு யார் மீதும் விருப்பம் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. நான் சொல்கிறேன் அதை செய்ய தவிர அதை இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட். இப்போ கூட மக்களை சந்திக்கல. எல்லா அதிமுக தலைவர்களும் எடப்பாடி உள்பட எல்லாரும் மக்களை எதிரிகளை கூட எதிர்கருத்தை இருப்பவர்களை கூட இழுத்து நம்மக்கிட்ட வைக்கணும். இன்னமும் என்ன சொல்கிறாங்க, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்துச்சு ஜெல் ஆகலைன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஊடக விவகாரங்கள் எல்லாம் இருக்குது.